+1 10th தேர்வு எழுதிய என் அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கான வீடியோ தான். சரியா? நீங்கள் எல்லோரும் நல்லா ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எப்பவும் போல் நல்லா சாப்பிடுங்க, நல்லா விளையாடுங்க, தூங்குங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை உங்களுக்கும் தான் என்னென்னு சொல்ல போனால், உங்கள் பசங்க +1 10th தேர்வு எழுதியிருப்பாங்க. மார்க் வரும்னு சொல்லி நீங்களும் பயமுறுத்திடாதீங்க. இப்போலாம் பசங்க பயப்பட மாட்டான், இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னு சொல்ல போனால், அவங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லாமே பண்ணி கொடுங்க நாளைக்கு. அது ஒரு ஸ்பெஷல் டே. அவங்க என்ன நினச்சிருப்பாங்க பசங்க, பயந்து இருப்பாங்க. நம்ம மார்க் கம்மியாக எடுத்தால் அம்மா ஏசுவாங்களோ, அப்பா ஏசுவாங்களோ, ஃப்ரெண்ட்ஸ் ஏசுவாங்களோ, ஐயோ யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நினைப்பாங்களோ, ஐயோ டீச்சர்ஸ் எதுவும் சொல்லுவோம். அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க மக்களே. இனியும் உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் இருக்குது, +1 +2 இருக்குது. அதில் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ +1 இல்லை மார்க் எடுத்துப்பீங்க. அடுத்து நீங்கள் இதோட ஹார்ட் ஒர்க் பண்ணி +2ல் நல்ல மார்க் எடுங்க. சரியா? 10th எழுதிப்பீங்க, நீ +2 எழுதுங்க. அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு போகணும். சரியா? அதுக்குன்னு சொல்லி டைம் பாஸ் பண்ணக்கூடாது, ஒழுங்காக படிக்கணும். சரியா? படிப்பு இருந்தால் தான் உன் தலையெழுத்தை மாற்ற முடியும். உன்னோட ஃபேமிலியோட தலையெழுத்து ஒன்றால் தான் மாறும். ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் என்ன? படிப்பு மட்டும்தான் மக்களே. அதனால் புரிஞ்சுக்க. சரியா? அதனால எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நீ நைட்டு ஐயோன்னு சொல்லி பயந்து போயிருக்காது. இவ்வளோ நாளும் கோயிலுக்கு போகிறதவே நாளைக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போவான். அப்படிலாம் நான் நினைக்காது. சரியா? மார்க் நல்லா வரும். நீ எழுதின மார்க்கு தான், நீ எழுதின எழுத்து தான் உனக்கு மார்க்காக வரும். அதை புரிஞ்சுக்க. சரியா மக்களே? பாய். ஹாப்பியாக இரு.